இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 3 ஆண்டுகளாக நீடித்த சட்ட போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி. ஊழல் வழக்கிலிருந்து முன்னாள் அமைச்சர் சேட் சாடிக் விடுதலை. கடந்த 3 ஆண்டுகளாக மூவார் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஷேட் சாடிக் ஷேட் அப்துரஹ்மானின் அரசியல் பயணத்தையே கேள்விக்குறியாக்கி இருந்த ஊழல் மற்றும் பண மோசடி வழக்கில் அப்பீல் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட விடுதலையை மலேசிய கூட்டரசு நீதிமன்றம் இன்று உறுதி செய்தது. வழக்கு தொடர்ந்த அரசு தரப்பின் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் அப்பீல் நீதிமன்றம் முன்பு வழங்கிய விடுதலை தீர்ப்பு சட்டப்படி சரியானது என்றும் அதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தீர்ப்பளித்தனர். நீதிபதிகள் ருசிமா கசாலி, காலின் லாரன்ஸ் சக்கூரா ஆகிய இருவரும் பெரும்பான்மை தீர்ப்பை வழங்கிய நிலையில் நீதிபதி அபுபக்கர் ஜாயிஸ் மாறுபட்ட தீர்ப்பை பதிவு செய்தார். இந்த தீர்ப்பின் மூலம் கடந்த 3 ஆண்டுகளாக நீடித்த சட்ட போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதுடன் ஷேட் சாடிக்கின் அரசியல் எதிர்காலமும் உறுதியாகியுள்ளது. இந்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த அப்பீல் வழக்கின் விசாரணையை கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு நிறைவு செய்திருந்தது. ஷேட் சாடிக் ஷேட் அப்துரஹ்மான் பெர்சத்து இளைஞர் பிரிவின் அப்போதைய உதவி பொருளாளரான ரஃபிக் ஹக்கீம் ரசாலியிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த இளைஞர் பிரிவின் 1 மில்லியன் ரிங்கிட் நிதியை முறைகேடாக கையாடல் செய்ய தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்டார். மேலும் அர்மாடா பூமி பெர்சத்து என்டர்பிரைஸின் மேபேங்க் இஸ்லாமிக் பெர்ஹாட் வங்கி கணக்கிலிருந்து 1,20,000 ரிங்கிட்டை ரஃபிக் ஹக்கீம் மூலமாக எடுத்து அதனை செலவழிக்க செய்து அந்த தொகையை முறைகேடாக கையாடியதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக உயர் நீதிமன்றம் சேட் சாடிக் மீது சுமத்தப்பட்ட 4 குற்றச்சாட்டுகளிலும் அவரை குற்றவாளி என தீர்ப்பளித்தது. ஆனால் பின்னர் அப்பீல் நீதிமன்றம் ஒருமனதாக அந்த தீர்ப்பை ரத்து செய்து அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் ஷேட் சாடிக்கை முழுமையாக விடுவித்தது குறிப்பிடத்தக்கது. மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் அழைப்பை ஏற்று சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்தினம் 3 நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக நேற்று இரவு மலேசியா வந்தடைந்தார். அதிபரும் அவரது துணைவியார் ஜேன் இத்தோகியும் பயணம் செய்த வர்த்தக விமானம் நேற்று இரவு 9:19 மணியளவில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் முனையம் 1 தரையிறங்கியது. இன்று ஜூலை 13 முதல் 15ஆம் தேதி வரை 3 நாட்கள் இப்பயணமானது திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராயல் ரேஞ்சர் படையின் முதல் பெட்டாலியனை சேர்ந்த 2 அதிகாரிகள் மற்றும் 26 வீரர்கள் பங்கேற்ற மரியாதை அணிவகுப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த அணிவகுப்பிற்கு கேப்டன் முகமது ஹனீஃபா ஜஃபார் தலைமை தாங்கினார். சிங்கப்பூர் அதிபரையும் அவரது துணைவியாரையும் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டீவன் சிம் சி கியோங் விமான நிலையத்தில் வரவேற்றார். மேலும் மலேசியாவிற்கான சிங்கப்பூர் தூதர் வேணுகோபால மேனனும் இந்த வரவேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டார். ஜொஹூர் பாரு சிங்கப்பூர் இடையிலான விரைவு போக்குவரத்து திட்டம் மற்றும் வுட்லண்ட்ஸ் நார்த் எம்ஆர்டி நிலையத்துடன் நேரடியாக இணைக்கப்படும் புதிய ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையம் ஆகியவை சிங்கப்பூரின் வுட்லண்ட்ஸ் பகுதியில் அமைக்கப்பட உள்ளது. சுமார் 5.66 ஹெக்டேர் பரப்பளவில் உருவாகும் இந்த போக்குவரத்து மையம் வுட்லண்ட்ஸ் கேட்வே மேம்பாட்டு திட்டத்தின் மைய பகுதியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வணிக வளாகங்கள், அலுவலகங்கள் மற்றும் பொதுமக்கள் ஓய்வெடுக்க பசுமை பூங்காக்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இடம்பெற உள்ளன. இது தொடர்பாக ஜேடிசி கார்ப்பரேஷன் வெளியிட்டுள்ள டெண்டர் ஆவணங்களின்படி இந்த மையம் ஆர்டிஎஸ் மற்றும் எம்ஆர்டி ரயில் சேவைகளுடன் நேரடி இணைப்பை பெறும். மேலும் கனரக வாகனங்கள் மற்றும் சரக்கு லாரிகள் பயன்படுத்தும் வகையில் நிலத்தடியில் தனி சாலை வலையமைப்பும் அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் தரைமட்ட சாலைகளில் கனரக வாகன போக்குவரத்து குறைந்து போக்குவரத்து நெரிசல் தணிவதோடு பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் விரைவாகவும் பயணிக்க வசதி ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் நிறைவேறிய பிறகு ஜொஹூர் சிங்கப்பூர் இடையேயான எல்லை தாண்டும் போக்குவரத்து மேலும் திறம்பட நடைபெறுவதுடன் வுட்லண்ட்ஸ் பகுதி முக்கிய போக்குவரத்து மற்றும் வர்த்தக மையமாக வளர்ச்சி பெறும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மலாக்கா மாநிலத்தில் வெள்ள பாதிப்பு தொடர்ந்து சீரடைந்து வரும் நிலையில் இன்று காலை 8 மணி நிலவரப்படி தற்காலிக நிவாரண மையங்களில் 12 குடும்பங்களைச் சேர்ந்த 47 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று மாலை 5 மணி நிலவரப்படி 266 குடும்பங்களைச் சேர்ந்த 800 பேர் நிவாரண மையங்களில் தங்கியிருந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது.
தற்போது எஞ்சியுள்ள பாதிக்கப்பட்டவர்கள் அலுர்காஜா மற்றும் ஜாசின் மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் 2 நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் மலாக்காத்தங்கா மாவட்டத்தில் செயல்பட்டு வந்த 4 நிவாரண மையங்களும் நேற்று மூடப்பட்டதால் அங்கு தங்கியிருந்த அனைத்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் தங்களது வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். நிவாரண மையங்களில் தற்போது தங்கியிருப்பவர்களில் 40 பெரியவர்கள், 5 குழந்தைகள் மற்றும் 2 கைக்குழந்தைகள் அடங்குவதாக அதிகாரப்பூர்வ தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலை எதிர்கொள்ள பாஸ் கட்சியானது அம்னோவுடன் கைகோர்க்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அதன் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் தெரிவித்துள்ளார். நேற்று இரவு கட்சியின் நிஸ்மிலான் கித்தோ ஜாகோ தேர்தல் பிரச்சார தொடக்க விழா மற்றும் நிதி திரட்டும் விருந்தில் கலந்து கொண்ட அவர், தேர்தலுக்கு பிறகு மாநிலத்தில் மலாய் முஸ்லிம் தலைமையிலான அரசை அமைப்பதே இந்த கூட்டணியின் நோக்கம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தொகுதி பங்கீடு குறித்து விளக்கமளித்த அவர், கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற மாநில தேர்தலில் அம்னோ வென்ற 14 தொகுதிகளை அக்கட்சி தக்க வைத்துக் கொள்ளும் என்றும், பாஸ் தாம் வென்ற 3 தொகுதிகளை தக்க வைத்துக் கொள்ளும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் மீதமுள்ள தொகுதிகள் இரு கட்சிகளுக்கிடையே பகிர்ந்து கொள்ளப்படும் என்றும் ஹடி அவாங் தெரிவித்துள்ளார். மேலும் கூட்டணி வெற்றி பெற்றால் மந்திரி பசார் பதவியில் பாஸுக்கு விருப்பமில்லை என்பதையும் ஹடி உறுதிப்படுத்தியுள்ளார். ஹோட்டல் அறைகள், தனியார் வீடுகள் மற்றும் அழகு நிலையங்களில் சந்தை விலையை விட மிகவும் குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படும் மருத்துவ மற்றும் அழகு சிகிச்சைகளை பெறும்போது பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று மலேசிய தனியார் மருத்துவமனைகள் சங்கம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அதன் தலைவர் டாக்டர் குல்ஜித் சிங் வெளியிட்டுள்ள தகவலில், குறிப்பாக அழகு சிகிச்சைகளுக்கான தேவை அதிகரித்து வரும் நிலையில் சிகிச்சைக்கு முன்பாக சம்பந்தப்பட்ட மருத்துவர் உரிய அனுமதி பெற்ற மருத்துவமனை அல்லது கிளினிக்கை நடத்துகிறாரா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பதிவு செய்யப்பட்ட மருத்துவமனை அல்லது கிளினிக் இல்லாமல் சமூக ஊடகங்கள் வழியாக மட்டுமே மருத்துவ சேவைகளை விளம்பரப்படுத்தும் நபர்கள் அல்லது நிறுவனங்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். குறைந்த கட்டணத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு சிகிச்சை பெறுவது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனைகள் மற்றும் கிளினிக்குகளையே பொதுமக்கள் அணுக வேண்டும் எனவும் குல்ஜித் சிங் அறிவுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் மிக உயரமான மலையான ரஷ்யாவின் மோன் எல்ப்ரஸ் மலையில் ஏறும் முயற்சியின் போது மலேசியர் ஒருவர் உயிரிழந்ததாக மலேசிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து விஸ்மா புத்ரா வெளியிட்டுள்ள அறிக்கையில், உள்ளூர் சுற்றுலா ஏற்பாட்டாளர் ஒருவரால் ஏற்பாடு செய்யப்பட்ட மலையேற்ற பயணத்தில் பங்கேற்ற 3 மலேசியர்களில் ஒருவர் உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது. தெற்கு ரஷ்யாவின் கௌகேசஸ் மலைத்தொடரில் அமைந்துள்ள மவுண்ட் எல்ப்ரஸ் ஐரோப்பாவின் மிக உயரமான சிகரமாகவும் உலகின் புகழ்பெற்ற 7 சமிட் மலையேற்ற பட்டியலில் இடம்பெற்றுள்ள முக்கிய மலையாகவும் விளங்குகிறது. இந்நிலையில் உயிரிழந்த மலையேற்ற வீரர் தொடர்பான விவரங்களும் உயிரிழப்பிற்கான காரணமும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.